ஹரி ஓம். குருவாழ்க குருவாவது குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை சிறு குருவே நமக. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. ஜிபி அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் காண இருப்பது இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இயல்பான சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக அமைந்திருப்பதனால் சுக்கிரன் அழகு, கலை, நிபுணத்துவம் ஆன கிரகம். இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவே இருப்பார். ரிஷபம் என்பது ஸ்திரமான ராசி, அது இளம் ராசி என்பது போல இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள்தான் உயிருள்ள ஜீவன்களை வளர்ப்பதற்கு ஆசை கொள்வார்கள். ஆடு, மாடு, கோழி, பறவை, குருவி, லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி விதவிதமான உயிரினங்களை வளர்த்து அதுக்காகவே தன் வாழ்நாளில் பயணப்படுவார்கள். இதில் கட்டாயமாக இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் நல்ல விலை உயர்ந்த நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுதும் விரும்புவார்கள். இப்பொழுது எப்போயுமே வெளிநாட்டோட தொடர்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். ரிஷப லக்கணம் என்பது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் கிரகமாக இருப்பதனால், சுக்கிரனாக இருப்பதனால் இவருடைய வாக்கும் இவங்களுடைய பேச்சும் மற்றவங்களுக்கு ஊக்கத்தையும் வளர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் தரும் வாக்காகவே எப்பொழுதும் அமையும். இவர்கள் யாருக்கு அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரையை ஒரு மனிதன் கேட்டு நடக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் அது அவங்களுடைய துன்பங்களை விலக்கி நன்மைகள் பயக்கும் வார்த்தைகளாகவே இவர்கள் சொல்லும் வார்த்தை இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப லக்கணக்காரர்கள் இயல்பாகவே உழைப்பையே நம்பி, உழைப்பை கர்மமாக எண்ணி இவர்கள் செயல்படும் போது இவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஏனென்றால் இந்த ரிஷப லக்கணம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக இருப்பதனாலும் இது கர்ம திரிகோண ராசியாக அமைவதனால் கர்மம் என்பது செயல்படுத்துதல். அப்போ எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுத்தும் போது இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு அவர்களுக்கு வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான சௌரியங்களையும் கட்டாயம் இறைவன் தந்தருள்வார். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நல்ல குணாதிசயமான இருப்பார்கள். ஏனென்றால் இந்த ரிஷபராசியில் பிறந்த கிருஷ்ணர் தான் உபதேசம் பண்ணியது கீதையாக இன்றும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து வருகிறோம். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆசிரியர்களாகவே நிறைய பேர் இருப்பார்கள். என்றால் இவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு அவ்வளவுடைய உயிர் உண்டு என்பதுதான் இந்த லக்கணத்துடைய அம்சம். இந்த லக்கணத்துடைய லக்கணாதிபதியான சுக்கிரன் கிரகம் லக்கணத்தில் இருந்தால் ரொம்ப ஆடம்பரமாகவே விரும்புவார். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தால் தன் குடும்பத்தின் மேல் பற்றுதல், தன் குடும்பமும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். அதேபோல் இனிப்பான பேச்சு, கவர்ச்சிகரமான பேச்சு எல்லாமே இவர் இயல்பாகவே பேசுவார். இவர்கள் பேச்சுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பேச்சில் கவர்ச்சிகரமும் இனிமையான சொற்களும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இந்த ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் தன் உடன் பிறந்தாரை நல்ல வசதி வாய்ப்புகளாக வாழ வைக்கிறதுக்காக இவர் பாடுபடுவார். ஆடை அணிகளும் உடை அணிகளும் டிப்டாப் ஆக அணிகளை விரும்புவார். விலையுறந்த நகை, பொன்பொருள் இவை மீது அதிகமாக பற்றுதல் இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது இவர்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகளாக, அலங்கார வீடுகளாக, கலை நுணுக்கம்
நிறைந்த வீடுகளாகவும் கண்ணாடி மாளிகையாகவும் இவர்களுக்கு அமைந்திருக்கும். இல்லை என்றால் இவர்கள் வாழ்வில் தன்னுடைய வாழ்நாளில் அப்படிப்பட்ட வீடுகளை கட்டுவதை லட்சியமாக கொண்டு ஒரு வாழ்வில் வாழ்ந்து வருவார்கள். அதேபோல் விலையுயர்ந்த கார்களில் பயணம் செய்வதும், விலையுயர்ந்த கார்கள் வாங்குவதும், வாகன சம்பந்தப்பட்ட தொடர்பு இருப்பதும், வாகனத்தினால் வசதி வாய்ப்புகளை பெருகுவதும், ஆம்னி கார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராவல் செய்ய கார்களும் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் தான் இயங்குவார் என்பது இந்த ரிஷப லக்னத்துடைய வழிகள். லக்கினத்திற்கு 5ஆம் இடமான சுக்கிரன் கன்னியில் இருக்கும்போது அங்கு லக்கினாதிபதியாகி சுக்கிரன் நீசமடைவதனால் அந்த இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதால் நீச பங்கம் ராசியோகம் பெற்று புண்ணியம், புகழ், பெருமை எல்லாமே தன் புத்திரர்களுக்காக இவர் பாடுபடுவார். இவர் வாழ்க்கையில் உழைப்பு 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 என்று ஓடிக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் தன் பிள்ளைகளுக்காக நிலம், வண்டி, வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் இவை அனைத்தையும் சேர்ப்பதற்காகவே இந்த ரிஷப லக்னம் இயல்பாகவே உழைத்து கொண்டிருக்கும். இந்த லக்னாதிபதி 6ஆம் இடமான துலாத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி 6ஆம் இடம் துலாத்தில் இருக்கும்போது கடன் வாங்கியாவது தன்னுடைய வாழ்நாளில் சில காரியங்களை சாதித்துக் கொள்வார். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடமாக இருப்பதால் 6ஆம் இடமாக காலப்புருஷனுக்கு அது 7ஆம் இடமாக வருவதனால் பிரயாணத்துக்காகவே வண்டி வாகனம், தொழில் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனங்களை, லாரி, வேன், ஆட்கள் ஏற்றும் யானை, இந்த ஜீப், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த வாகனங்களை வாங்கி ஒரு வாழ்வதற்கான பயன்களும் உண்டு. லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆமான விருச்சிக ராசியில் இருக்கும்போது இது களத்திர தோஷத்தை ஏற்படுத்தினால் லக்னாதிபதியாகி லக்னத்தை பார்ப்பதனால் லக்கணத்துக்கு எல்லா விதமான சௌரியமான சூழ்நிலையும் வாழ்வில் கிடைக்கும். தன் மனைவி அழகானவளால் வசீகரமாக இருந்தாலும் அவர்களால் இவர்கள் இடையூறு, துன்பம், பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். லக்னாதிபதி ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 8ஆம் இடமாக தனுசில் நிற்கும் பொழுது என்ன காரியமோ இவரை எண்ணி சென்றாலும் அதனால் நஷ்டங்களும், மனக்கொலைகளும், பொருளாதார இழப்புகளும், தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்த முடியாமலும் இவர் திண்டாடுவார். அதனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது எதிலையும் எச்சரிக்கையாக இருப்பது, வண்டி வாகனத்து போக்குவரத்து எச்சரிக்கையாக இருப்பது இவருக்கு நல்லது. லக்னாதிபதி சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் மகர ராசியில் இருக்கும்பொழுது அவர் எல்லா விதமான பாக்கியங்களுடன் வாழ்க்கையில் வாழ்வு பாக்கியங்களும் கிடைக்கும். ஏனென்றால் ரிஷப லக்னத்துக்கு கர்மத்திரிகோணமான மகரமே பாக்கியஸ்தானமாக இருந்ததால் இவருக்கு பரம்பரையாக அனுபவிக்க வேண்டிய சொத்து, சுகம், நிலம் எப்பொழுதும் அழியாத சூழ்நிலையில் உருவாக்கி வைத்திருப்பார். அதேபோல் ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 9ஆம் இடமான மகரத்தில் நிற்கும்போது தொழில் ரீதியாக வெளிநாடுகளில் சென்று பணம் சம்பாதித்து அதன் மூலமாக வீடு வாசல், வண்டி வாங்கலை உருவாக்கி வாழ்வில் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் பெற்று வாழ்வார். இந்த ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடமான சுக்கிரன் கும்பத்தில் இருக்கும்போது தொழில், அழகு கலை நிபுணம் என்று சொல்லக்கூடிய பென்சி ஸ்டோரு, வளையல் ஸ்டோரு, துணிமி, ட்ரெஸ்ஸு, ஆடை அணிகலன்கள் ஸ்டோர், இந்த மாதிரி பிரமாணமான கடைகளில் வேலை பார்க்கும் வாய்ப்புகளும் இவர்கள் தொழில் சார்ந்த அந்த அழகு கலை நிபுண தொழில்களை செய்யும் பாக்கியங்களும், மனைவியின் பெயர்கள் தொழிலும், மனைவியினால் வருமானமும் இவர் வாழ்வில் வரும் பாக்கியங்களும் உருவாகும். ஏனென்றால் லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 10ஆம் இடமான கும்பத்தில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் இவர் எப்பொழுதுமே சேமிப்பிலேயே மையமாக கொண்டு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும். அதே லக்னாதிபதி 11ஆம் இடமான மீனத்தில் அமரும்போது அவருக்கு பெண்களால் சில பிரச்சனைகளும், பெண்களால் சில விரயங்களும் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கும். ஏனென்றால் லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எல்லா பணங்களையும் எண்ணி அடுக்கி வைப்பதோடு சரி, அவர் வாழ்வில் அவருக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்க இந்த லக்னாதிபதி இடம் கொடுக்க மாட்டார். மற்றவர்கள் வாழ்வையை வாழ வைத்து சந்தோஷப்படுத்தி
வாழ்வதே இந்த ரிஷபலக்கணத்துக்கு பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும். சுக்கிரன் லக்கணத்துக்கு 12ஆம் இடமான மேசத்தில் நிற்கும் பொழுது இவர் அயன சயனம் போகும் என்று சொல்லக்கூடிய படுக்கை அறைகளை அலங்காரமாக ஏசி அறையில் நிம்மதியாக தூங்கும் பாக்கியங்களும், அதேபோல் வெளிநாட்டில் குளிரூட்டப்பட்ட அறையில் வேலை பார்க்கும் சூழ்நிலைகளும், பிரயாணத்தில் எப்பொழுது சென்றாலும் ஏசி வண்டி வாகனத்தில் செல்லும் வாய்ப்புகளும் இந்த ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு எப்பொழுதும் அமையும். அதனால் இந்த ரிஷப லக்கணத்தை பிறந்தவர்கள் அனைவரும் உழைப்பை கண்ணும் கருத்துமாக செய்யும் போது அவர்களுக்கு வாழ்வுக்கு தேவையான கல்வி, வேலை, திருமணம், குழந்தைகள், வீடு வாசல் இவை அனைத்தும் இறைவன் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தருவார் என்பதுதான் இயற்கையுடைய விதி என்பதை இந்த ரிஷபலக்கணத்துக்கு இதன் மூலமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு, அடுத்து இந்த வீடியோவை புதிதாக பார்க்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்கள் நிற்கும். அதனால்